வணக்கம். வாழ்க வளமுடன் முத்து ஐயா. யார் மனசையும் காயப்படுத்திடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க அதிகமாக காயப்படுறது ஏன்? இதுக்கு என்ன தீர்வு? வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. யார் மனதையும் காயப்படுத்திவிடக்கூடாது என கவனமாக செயல்படுபவர்களை முதலில் பாராட்டியே ஆக வேண்டும். ஒவ்வொருவரும் கடைப்பிடிக்க வேண்டிய முயற்சி. ஆனால் இந்த முயற்சியின் போது தங்களுடைய உணர்வுகளை பின்னுக்கு தள்ளிவிட்டு தம்மை துன்புறுத்தி கொள்வது அவசியம், தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. மகரிஷி அவர்கள் நம்முடைய எண்ணம், சொல், செயல் மூலம் தமக்கோ பிறருக்கோ துன்பம் தருமானால் பாவப்பட்ட செயலே என்பதினால் துன்பத்தை கொடுக்காமலும் துன்பத்தை எடுத்துக்கொள்ளாமலும் இருக்க பழக வேண்டும். முதலில் கேள்வி ஏன்? முக்கிய காரணம் எம்பத்தி என்று சொல்வார்கள். அதிக உணர்வு பூர்வமாக இருப்பது. பிறர் என்ன நினைக்கிறார்கள் என்பதை ஆழமாக உணரக்கூடியவர்கள் தன்னுடைய பேச்சின், சொற்களின் மற்றும் செயல்களின் தாக்கத்தையும் அதிகம் உணர்ந்து கொள்ள முடியும். பிறருக்கு துன்பம் கொடுத்துவிடக்கூடாது என்ற கொள்கையில் உறுதியாக இருப்பவர்கள் ஐயையோ இப்படி சொன்னதால் அவர்கள் அதை துன்பமாக உணர்ந்து விட்டார்களே என நினைத்து தங்களை வருத்தி கொள்ளுகிறார்கள். இதுவே காரணம். அன்பு அதிகமான இடத்தில் காயமும் ஆழமாக இருக்கும். உண்மையான அக்கறை கொண்டவர்கள்தான் பெரும்பாலும் இதனால் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். ஏனெனில் அவர்கள் உறவுகளை, பிற மனிதர்களை இறைநிலையின் மறு உருவமாக பார்க்கும் ஒரு ஆன்மீக முதிர்ச்சியை நோக்கிய பயணம்தான் இது. ஆனால் யாரையும் காயப்படுத்திவிடக்கூடாது என்பது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு என்னையும் காயப்படுத்திவிடக்கூடாது என்பதும் முக்கியம் என்பதை மறந்துவிடக் கூடாது. இதற்கு என்ன செய்ய வேண்டும்? தம்மை காயப்படுத்தி கொள்பவர்களின் மனம் ரொம்ப மென்மையானதாக இருப்பது ஒரு பலவீனம் அல்ல. ஆனால் அந்த மனசுக்கு பாதுகாப்பாக எல்லைகளும் தேவைப்படுகிறது. என்னையும் காயப்படுத்த அனுமதிக்க கூடாது என்பதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகவே முதல் விஷயம், எக்காரணம் கொண்டும் நானும் அப்செட் ஆக மாட்டேன் என்ற ஒரு சங்கற்பத்தை கூறி நாம் வலிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இது முதல் விஷயம். இரண்டாவதாக, மகரிஷி அவர்கள் பிறர் விருப்பம் கூர்ந்து உணர்ந்து தன் விருப்பம் பயன்படுத்துதலே கடமை, அன்பு, அறம் என கூறியிருப்பார்கள். இதை கவனமாக செயல்படுத்திய பிறகும் அவர்கள் துன்பப்பட்டு விட்டார்களே என அளவுக்கு அதிகமாக யோசித்து, அதாவது நான் சொன்னது அது அவங்களை காயப்படுத்தி இருக்குமோ, அல்லது ஒரு அறிவுரை சொன்னமே அது அவங்களுக்கு பிடிக்கலையோ, இதற்கு பதிலாக நம்மை நாம் ஒரு தற்சோதனை செய்து, நாம் செய்தது தவறு என்றால் உடனே அவர்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு, நாம் செய்தது சரி என்றால் மழை பெய்யும் ஏன் என கேட்கக்கூடாது, கொடையை எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும் என்ற அளவிலே நம் அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும். இது இரண்டாவது விஷயம். மூன்றாவதாக, நம்மிடம் எல்லைகள் இல்லாததும் ஒரு காரணமாக இருக்கலாம். என் அலுவலக அறைக்குள் வந்த ஒரு அதிகாரி புகைப்பிடித்தாலும், சார் நீங்கள் இதை தவிர்த்தால் எனக்கு சௌகரியமாக இருக்கும் என்று புரிய வைக்காவிட்டால் இதை சகித்து கொண்டு துன்பப்பட நேரிடும். எல்லைகளில் தெளிவு இருப்பது ரொம்ப அவசியம். நான்காவதாக, யார் எப்படி செயல்பட்டு நம்மை காயப்படுத்தி விட்டாலும் அடிப்படை உண்மை எது என்றால், எவர் ஒருவர் துன்பம் தரினும் அதுவே வினை போகும் நல்மருந்தே என அவர்களை அப்படியே ஏற்றுக்கொண்டு அவர்களை மனதார வாழ்க வளமுடன் என வாழ்த்த நாம் துன்பத்திலிருந்து விடுபட்டு விடலாம். மகரிஷி அவர்கள் ஏற்பு என்பது நடக்க நாம் எதிர்பார்ப்பை தவிர்க்க வேண்டும். மகரிஷி அவர்கள் ஒரு கவிதையிலே நம்முடைய இன்ப ஊற்றை அடைப்பது நம்முடைய எதிர்பார்ப்புகளே என கூறியிருப்பார்கள் என்பதை உணர்ந்து நம்மை மாற்றிக்கொண்டு வாழ ஆரம்பிப்பதே ஆனந்தமான வாழ்க்கைக்கு பாதை. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று. வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே. வேதாத்ரியம் வாயேஜ், வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம். இன்றே இணைக. லைஃப் அட் 360 ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.